கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. லட்டு, அண்ணன் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஏதாவது லவ்வுகுவு அண்ணா, அது வந்து என்னங்க கேள்வி இது? உங்களை பத்தி பாரதிக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவ மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தெல்லாம் அவ பண்ணுவாளா என்ன? பிடிக்காதெல்லாம் இல்ல. என் லட்டுக்கு அப்படி எதுனாலும் நான் கண்டிப்பா என் லட்டுக்கு பிடிச்சவனதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். லட்டு, அண்ணனுக்கு காதல் அது இதெல்லாம் பிடிக்காதெல்லாம் கிடையாது. நீ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு தைரியமா சொல்லணும். அண்ணா, அது என்னங்க மறுபடியும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, அவளுக்கு என்ன வேணும்னு அவ மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தேவையானதை வாங்கி வந்து கொடுக்குறவர் நீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவளுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்த விஷயத்துல நீங்க அவளுக்கு நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு அவளுக்கு தெரியாதா என்ன? உங்களை மீறி அவள் லவ் அது இதுன்னு பண்ணிடுவாளா என்ன? என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானம்மா? உங்க அண்ணன் எப்படி உன் மேல உயிரே வச்சிருக்காரோ அது போல நீயும் உங்க அண்ணன் மேல உயிரே வச்சிருக்க. உங்க அண்ணனை மீறி நீ எதுவும் பண்ண மாட்டேதானம்மா? அன்னைக்கு நான் வச்சு விரும்புற விஷயம் தெரியாதுல்ல, அதான் அண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணியே அன்னைக்கிட்ட எங்களுக்காக பேசுவாங்க. நான் அன்னைக்கே சொல்லணும்னு போனேன், அன்னைக்கே சொல்லியிருக்கோம். ஆனா அன்னைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை. இல்ல, இதுக்கு மேலே நான் விடக்கூடாது, அன்னைக்கிட்ட சொல்லணும். ஆனா அண்ணி சொல்றது சரிதானே? அண்ணி என் மேல உயிரே வச்சிருக்காங்க. அண்ணன் ஒரு பொருள் எனக்கு வேணும்னு நான் மனசுல நினைச்சாலே போதும், அது உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறவரு. இப்ப நான் போய் அன்னைக்கிட்ட நான் வச்சு விரும்புறேன்னு சொன்னா நான் இப்ப என்ன பண்றது? அன்னைக்கிட்ட சொல்லலாமா வேணாவா? அண்ணா, லட்டு, லட்டு, ஏய் லட்டு குட்டி. ஏங்க, கல்யாணத்தை பத்தி பேசுறதும் மேடம் கல்யாண கனவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லண்ணா, சும்மாதான். லட்டு குட்டி, எனக்கு புரியுது. அப்போ என் லட்டுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். முதல்ல என் லட்டு குட்டி கிட்ட கேட்கணும் தான் அண்ணன் வந்து தேடி வந்தனே. இப்ப கேட்டுட்டேன். இப்ப அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் இப்போ முழு மனசோட என் லட்டு குட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ள, என் லட்ட என்னை விட கையில வச்சு தாங்குற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இனிலேருந்து அண்ணனுக்கு இதுதான் வேலையே. என் லட்டு குட்டிக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கறது மட்டும்தான் இந்த அண்ணனுக்கு வேலையே. நீ கவலையே படாத லட்டு. உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தனுக்கு தான் கொடுப்பேன். அவன் உயிரே நீதான்னு நினைக்கணும். அப்படி ஒருத்தனுக்கு தான் உன்னை கட்டி கொடுப்பேன். சரியா? அண்ணா, நீங்க சொல்ற குவாலிஃபிகேஷன்ல விச்சு மட்டும் தானே இருக்கான். விச்சு எனக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவனா, எனக்காக அவன் ஜெயிலுக்கே போகணும்னு நினைச்சவன். அப்படிப்பட்டவன் எனக்கு அவனை விட இந்த உலகத்துல வேற யாருமே என்னை தாங்கவும் என்னை உயிரை பார்க்கவும் இருக்க மாட்டாங்கண்ணா. உங்களுக்கு அடுத்து ஒருத்தனா அது விச்சு மட்டும்தானா? அண்ணா ப்ளீஸ், எனக்கு விச்சு தானே வேணும். பாரதி, இப்போ உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. உனக்கு ஒரு அம்மாவா நான் நடந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னை மன்னிச்சிட பாரதி. இப்ப இந்த விஷயத்துல என்னால உனக்கு சாதகமா நடந்துக்க முடியல. ஏன்னா உன் அண்ணன் உன்னை உயிரா நினைக்கிறாரு. உன் அண்ணனை தயவு செஞ்சு ஏமாத்திராத. உன் அண்ணனை எந்த இடத்துலையும் அவமானப்படுத்திடாத. அவர் உன் கல்யாணத்துல பெரிய கனவே கண்டுட்டு இருக்காரு. அவர் ஆசைப்படி எல்லாமே நடக்கணும். இங்க பாரு பாரதி, நீ வச்சதை கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியான்னு எனக்கு தெரியாது. என் தம்பி நல்லவனா, உன்னை நல்லா பார்த்துப்பானா. ஆனா இங்க நீ வாழ்ற வசதியான வாழ்க்கையை கண்டிப்பா என் தம்பியால கொடுக்க முடியாது. அதனால வேண்டாம் பாரதி, விச்சுவ மறந்துட்டு உங்க அண்ணன் என்ன சொல்றாரு அதுபடி செய். கண்டிப்பா உங்க அண்ணன் உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு தருவாரு. உன் அண்ணனை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். என் புருஷனை எந்த இடத்துலயும் அவமானப்படுத்துறத பாரதி. என் புருஷன் உன்னை உயிரா நினைக்கிறாரு, நீதான் அவர் உயிரின்னு நினைக்கிறாரு. தயவு செஞ்சு அவருடைய கனவுல மண் அள்ளி போட்டுறாத. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாரதி. விச்சுவ மறந்துட்டு உங்க அண்ணன் என்ன முடிவு பண்றாரோ அதுபடி நடந்துக்க பாரதி. அவர் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாரு. லட்டு, உனக்கு பிடிச்ச மாப்பிளையா அண்ணன் பார்க்கறேன். சரியா? நான் எத்தனை மாப்பிளையை கூட்டிட்டு வந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா அண்ணன் தேடிக்கிட்டே இருப்பேன். சரியா லட்டு? ஏங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலே அது பாரதிக்கு பிடிச்ச மாதிரி தாங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் தானே பாரதிக்கும் பிடிக்கும். என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானம்மா? ஆமா ஆமா, என் லட்டு குட்டிக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் என் லட்டுக்கும் பிடிக்கும். எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்துல என் லட்டுவோட சாய்ஸ் தான். என்ன லட்டு, உனக்கு பிடிச்ச மாப்பிளையா
அண்ணன் கூட்டிட்டு வரேன், பார்த்து செலக்ட் பண்ணிடு. லட்டு ஓ, லட்டுக்கு வைக்கமோ? அண்ணா இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. இப்பதான் என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. விச்சு நீ எங்கடா இருக்க? விச்சு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகே. லட்டு உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதும் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆனதும் நீ இங்க இருந்து போயிடுவேனா? ஆனா வேற வழி இல்லைல்ல, நீயும் போய் உனக்கு ஒரு ஃபேமிலியை பார்த்துதான் ஆகணும்ல. ஆமால லட்டு, நீ இங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தியோ அதை விட அதிகமா, ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் லட்டு. அப்படி ஒரு இடத்த தான் உனக்கு அண்ணன் பார்ப்பேன் லட்டு. செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம். கீர்த்து, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேங்கிற. நீயே பேசிட்டு போனா எப்படி கீர்த்துமா? அட பாத்துக்கணும் என் அண்ணனு நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. அண்ணே எனக்கு தெரியும் கொஞ்ச நாளா நீ வேற மாதிரி இருக்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ லவ் பண்ற. ஆமா தானே, நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் ஆனா அந்த லவ் பண்ற பொண்ணு யாருன்னா எனக்கு தெரியாம இவ்வளவு நாள் இருந்தது. அதுவும் அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது பாரதி தானே? ஐயோ கீர்த்து, ஆமா கீர்த்து, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் லவ் பண்றேன் தான். ஆனா அது அது ஐ மம்மி வந்தாச்சு. நல்ல வேலைண்ணா, மம்மி தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். மம்மி வந்துட்டாங்க. அண்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? மம்மி டாடி வந்துட்டாங்க. இதுக்கு மேலே கீர்த்து கிட்ட எதுவும் பேச முடியாது. டாடி இல்லாத சமயத்துல தான் கீர்த்து கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள டாடி வந்துட்டாங்க. கீர்த்து, நீ நினைச்சதெல்லாம் கரெக்டு தாமா. நான் லவ் பண்றேன் தான். ஆனா பொண்ணை விட தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் எப்படி கீர்த்து உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்? அண்ணா அண்ணா சொல்லு கீர்த்து. அண்ணா ஷாப்பிங் போறோம் வரியாண்ணா? இவ்வளவு மார்னிங்கா? எந்த ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம்? இவ்வளவு மார்னிங் ஷாப்பிங் போறதுக்கு? ஈவினிங் போல போலாம், கூட்டிட்டு போறேன் சரியா? ஐயோ அண்ணா நான் இப்பவே போகணும் அர்ஜென்ட்ண்ணா. அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சாரி வேணும்ண்ணா. என்ன கீர்த்து, சாரியா? ஏமா யாருக்காவது கொடுக்கணுமா என்ன? ஐயோ அண்ணா யாருக்கணும் அண்ணா, இது எனக்கு தான். உனக்கா? என்ன திடீர்னு ஷாக் மேல ஷாக் கொடுக்குறேன். ஆமா உனக்கு சாரினா அப்ப நீ கட்ட போறியா? ஆமாண்ணா நான் சாரி கட்ட போறேன். அதுக்கு தான் சாரி கேட்கறேன். எனக்கு சாரி வேணும், அர்ஜென்ட்டா வேணும். கீர்த்து, என்ன மேடம் சாரி எல்லாம் கேக்குறீங்க? அதுவும் வெக்கப்பட்டுட்டு கேக்குறீங்க. என்ன விஷயம்? அண்ணா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? எனக்கு இப்ப இல்ல, ஈவினிங் வந்து சொல்றேன். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா சாரி வேணும். அண்ணா ஷாப்பிங் போலானா? அப்ப என்னமோ விஷயம். சரி உனக்கு சாரி தானே வேணும், ஷாப்பிங்லாம் போக வேணாம். என் தங்கச்சி என்னைக்காவது சாரி கட்டுவான்னு எனக்கு தெரியும். அதனால என் செல்ல தங்கச்சிக்கு நானே சாரி வாங்கி வச்சிருக்கேன். வா என் ரூம்ல வச்சிருக்கேன், கொடுக்குறேன். வா வா. என்ன சொல்ற? எனக்கு நீ சாரி வாங்கி வச்சிருக்கியா? ஐயோ செல்லம் லவ் யூ அண்ணா. அண்ணா என்ன எடுக்கணும், நம்ம நினைக்கணும். வா வா நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ரெடி பண்ணி சீக்கிரம் வந்து. என்ன அதுக்குள்ள ஓடிட்டான் கீர்த்து? கீர்த்து ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லையே. வெக்கப்படுறான், ஒரு மாதிரி நிலையிறா கொலையிறான், சாரி வர கேட்கறாளே. மேடம் இதுலயும் விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீர்த்து குட்டி சொல்லுவீங்க, சொல்லாம எங்க போறீங்க? ஆனா என்ன என் விஷயத்தை தான் உன்கிட்ட சொல்ல முடியல. கீர்த்து, நீ நினைச்சதெல்லாம் சரிதாம்மா. உன் அண்ணன் லவ் பண்றேன்னா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு பாரதி கிடையாது. என் ஸ்வீட்டி, என் பூஜாமா. என் பூஜாவை நான் உனக்கு எப்ப காட்டுவேன்னு தாங்க தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா பாரதி பாரதின்னு பாரதி வச்சே பேசிட்டு இருக்க. பாரதியெல்லாம் சத்தியமா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. பாரதி எனக்கு உன்ன மாதிரிமா. நீ எனக்கு எப்படி ஒரு தங்கச்சியும் அந்த மாதிரி பாரதி எனக்கு ஒரு தங்கச்சி தான். நான் எப்படி பாரதிய இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அமைதியா இருக்கக்கூடாது. கீர்த்துக்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா சொல்ல முடியல. இதுக்கு வேற வழியே கிடையாது. நான் அர்ஜுனை நேரடியா பார்த்து அர்ஜுன் கிட்ட பேசுறதுதான் சரி. கீர்த்து பேசுறதுக்கு முன்னாடியே நானே அர்ஜுனை பார்த்து பேசணும். அர்ஜுன், நான் உன்னை பார்க்கணும். இது வரைக்கும் நான் உன்னை பார்த்தது இல்லை, உன்கிட்ட பேசுறதும் இல்லை. ஆனா முதல் முறையா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்ப்பேன் அர்ஜுன், உன்னை நான் பார்க்கணும். நீ பயந்தா உனக்கு தைரியம் சொல்ல நான் இருக்கேன். ஆனா இப்போ எனக்கே பயமா இருக்கு. ஆனா எனக்கு தைரியம் சொல்ல யாருமே இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்னமோ மனசுக்குள்ள
ஏதோ ஒரு போராட்டம், ஒரு விதமான பயம். பூஜா, நீ என்னை விட்டு எங்கே போயிடாதடி. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்டி. ஒரு போராட்டம் தான், நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. நம்பி வாழு, வெற்றி வரும் பாரு. நில்லடி, உன்னதாண்டி. குல்ஃபி நில்லுன்னு. என்னங்க மாமாங்க, எதுக்கு இப்ப என்ன ஏழை விட்டுட்டு இருக்கீங்க? குல்ஃபி குல்ஃபின்னு. என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, லட்டு கிட்ட என்ன ஒரு மார்க்கமா பேசுன மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தாண்டி இருக்கேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா வருது? மார்க்கமா ஒண்ணும் இல்லையே, நான் உள்ளது தானே சொன்னேன். என்னடி உள்ளதை சொன்ன? வேற பேச்சே சரியில்லை. நீ ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. என்னடி, ஏதாவது மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கியா என்ன? எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசு. சே சே, அப்படிலாம் இல்லைங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். நீங்க இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களோ? குல்ஃபி, இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மனசுல ஒரு விஷயம் இல்லாம நீ வாய் வார்த்தையா வெளியில சொல்ல மாட்டேன். உனக்கு ஏதாவது மனசுல இருந்தா என்கிட்ட சொல்லு. ஏன்னா உன் பேச்சு எதுவும் ஒரு மாதிரி இருக்கு. இதை நான் விளையாட்டெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். அதனால உன்கிட்ட கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? எதுனா தாராளமா என்கிட்ட சொல்லு. ஐயோ, என்னங்க இதை போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசினேன். மற்றபடி என் மனசுலலாம் எதுவும் இல்லை. நீங்க வேற, நான் சும்மா தான் பேசினேன். இங்க பாருங்க, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. பாரதிக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க பேசினேன். இங்க பாருமா, பாரதிக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படிதான் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நான் 1000 கனவு காணலாம். ஆனா அதுல அவளுக்கு இஷ்டம் இருக்கும். அவ மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் எதையும் செய்வேன். அவளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ மாமாங்க, என்னங்க இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க எப்படி பாரதியை நினைச்சு இவ்வளவு கனவு கோட்டையில இருக்கீங்களோ அது போலதாங்க அவளும். தான் அண்ணன் நம்மளை பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியாததானே, அவ கண்டிப்பா இதை தாங்க நினைச்சிட்டு இருப்பா. நான் சும்மா விளையாட்டு போக்கு தாங்க பேசினேன், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்க அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல, பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பீங்க. அந்த பையனும் நம்ம பாரதிய உயிரா நினைப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். அது தப்பா இருந்தா சாரி, நான் இனிமே அப்படி கூட பேச மாட்டேன். ஏய், என்ன சாரி அது இதுன்னு? நீ அங்க பேசுனதும் உன் மனசுல வேற ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால என் மனசுல எது பட்டாலும் உன்கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா கேட்கணும்னு நினைப்பேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னால உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. நீயும் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்க? அது ஏங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி? உங்களுக்கு ஃபேக்டரி டைம் ஆகுதுன்னு சொன்னீங்களா? ஏதோ மீட்டிங் இருக்கு, அந்த ஜெகநாதன் அவரை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. நீங்க என்ன இங்கே நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா நீங்க? ஆமாடி குல்ஃபி, டைம் ஆகுதுதான். ஆனா என்ன, வீட்டுல இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும். இன்னொரு வேலையா? அது என்னங்க வேலை? ஆமா, இருக்கிறதுலே பெரிய வேலை, முக்கியமான வேலை. பெரிய வேலை, முக்கியமான வேலையா? மாமாங்க, என்ன ஏதோ சேட்டை பண்ண போறீங்களா? ஆமால, பாரு, இந்த வேலை ஒண்ணு இருக்குல்ல, அதை மறந்துட்டேன் பாரு. இருக்கிற எல்லா வேலையை விட என் பொண்ணாட்டிக்கிட்ட சேட்டை பண்ற வேலை தான் இருக்கிறதுல பெரிய வேலை. அதை மறந்துட்டேன். தேங்க்ஸ் குல்ஃபி, எடுத்து கொடுத்ததுக்கு. ஆனா நான் சொன்ன வேலை இது இல்லையே. ஆனா நீ எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதையும் பண்ணிடுவோம். மாமாங்க, அப்ப நீங்க சொன்ன வேலை இது இல்லையா? இல்லையே. அப்ப நானே தான் மாட்டிக்கிட்டேனா? ஆமா, என் பொண்டாட்டி மனசுல நான் அவகிட்ட வந்து சேட்டை பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு. அந்த ஆசை தான் வாய் வழியா வார்த்தையும் வருது. அப்படிதானடி குல்ஃபி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒருவேளை அந்த வேலை தான் பண்ணுவீங்களோன்னு நினைச்சு கேட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதை விட முக்கியமான வேலை என்னங்க இருக்கு? என்ன முக்கியமான வேலை எனக்கு அதை சொல்லுங்க. ஏய், என்ன டைவர்ட் பண்றியா? நீ என்ன டைவர்ட் பண்ணாலும் சரி, நான் டைவர்ட் ஆக மாட்டேன். இந்த சேட்டை வேலையை காட்டிட்டு தான் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன வேலை தெரியுமா? பாரதி கிட்ட பேசிட்டேன். இன்னும் பூஜா கிட்ட பேசலாம். நைட்டு வரையும் மச்சனிச்சியா கொஞ்சம் லைட்டா கண்டிச்சிட்டேன். அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் காலையில இருந்து அவளை பார்க்கலாம். அவளையும் பார்த்து பேசி லைட்டா சமாதானப்படுத்திட்டு போகணும். அப்படி போய் சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாதான் என்னால ஃபேக்டரியில ரிலாக்ஸா என்னால ஒர்க் பண்ண முடியும். மாமா, இதுதான் நீங்க சொன்னீங்களா? என்னங்க, அதெல்லாம் அவ தப்பா எடுத்துக்க மாட்டான். நீங்க இதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவளையும் சமாதானப்படுத்தணும்னு சொல்றீங்க? என்னடி அவளையன்றா? எனக்கு பாரதி எப்படியோ அப்படிதான் பூஜாவும். பாரதியை நான் திட்டான், நான் போய் அவகிட்ட சாரி கேட்க மாட்டேன். அப்படிதான் எனக்கு பூஜாவும். அவன் நல்லதுக்கு தான் சொன்னேன். இருந்தாலும் அவன் முகம் சேஞ்ச் ஆயிடுச்சுல, அது பார்க்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, எப்பவும் துருன்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். பாரு, இவ்வளவு நேரம் ஆகியும் இந்த பக்கமே ஆளக்கணுமே.
அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதுக்காகவாவது மேடம் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்ல. ஐ லவ் யூ மாமா. என் மாமாவை இதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், என்னடி என்ன லவ் எல்லாம் சொல்ற? அதுவும் கேட்காமலே சொல்றீங்க மேடம். என்ன இல்லைங்க, உங்க தங்கச்சி வேற என் தங்கச்சி வேறன்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்காம ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க பாருங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏய், நான் மட்டுமா? நீ அப்படிதான் அடி. நீ என் தங்கச்சின்னு நினைச்சிருந்தேன்னா அவளுக்கு எந்த அட்வைஸும் பண்ணியிருக்க மாட்டேன். நீ அப்படிதானே? என் பொண்ணாடி அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதான் நானும் இப்படி இருக்கேன். சரி, அந்த வேலையை எப்படி போறதுக்குள்ள பண்ணிடுவேன். இப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கிளம்புங்க. எது வந்தாலும் நம்ம ஈவினிங் மேல பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு வேற +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நாங்க சீக்கிரம் கிளம்பணும். அதான் நைட் ஒரு வேலை பாத்தீங்க. ஆமா, என்ன கீர்த்துக்கும் விக்ரமுக்கும் நடுவுல ஏதோ பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் சொல்றேன். இன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு அதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏதோ ஒண்ணு கீர்த்துவை வச்சு செய்யற, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி சரி, அப்படியே பேசிக்கிட்டே பேச்ச மாத்தாத. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? இது சரி, நான் எங்க போனாலும் நீங்க அங்கேயே தான் நிப்பீங்க போல இருக்கு. மாமாங்க, டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. எனக்கும் டைம் ஆகுது, நான் வேற ஆட்டோ பிடிச்சு போகணும். நீங்க இன்னைக்கு என்ன டிராப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏய், என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்க வேண்டியது வாங்காமலாம் போக மாட்டேன். எனக்கு வேணும். எது கிடைக்குதோ இல்லையோ இது வேணும். இது கிடைச்சாதான் இன்னைக்கு நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா வேலை செய்ய முடியும். அதனால கொடுத்துரு. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? ஏய், அது கேட்க மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சொல்ற? சொல்லலாம் வேணும். நச்சன் கொடு. போதுமா? ஏய், இதெல்லாம் போதுமாடி? அதெல்லாம் பத்தாது. இன்னும் கொடுத்தாலும் வாங்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் இப்ப டைம் இல்லைல்ல, நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா? முடிவோட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா? குடை வரேன். Love you டி பொண்டாட்டி. ஏய், மாலு, எப்போ வந்த? அது நீங்க இந்த மச்சினி கிட்ட போய் நான் சமாதானப்படுத்தணும் சொன்னீங்க பாருங்க. அப்பவே பூஜா என்ட்ரி ஆயிட்டா. அடி பாவி, அப்ப இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? ஏன்டி இப்படி பண்ற? வந்தியே அப்பவே குரல் கொடுக்கலாம்ல. ஆமாக்கா, நான் கூட வந்ததுமே அக்கா மாமானே கூப்பிடலாம்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் பண்ணீங்களா? பாக்க ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரியே இருந்துச்சா? அதான் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே ப்ளீஷா பார்த்தேன்க்கா. சும்மா சொல்லக்கூடாதுக்கா, மாமாவோட ரொமான்ஸே ரொமான்ஸ் தான். மேம், என்கிட்ட எப்போ இந்த ரொமான்ஸ் பண்ணுவீங்க? அந்த மாலு, வந்தேன்னு வச்சுக்கே. நீங்க வரவேல, நானே வரேன். நீங்க எப்ப ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப நானே யார் வந்து நிக்கிறேன். மாமா, என்ன சொன்னீங்க? இவ கோச்சிட்டு இருப்பாளா? பாத்தீங்களா, இப்பதானே சொன்னீங்க. அவ சேட்டையும் அவ குறும்புத்தனமும் காணோன்னிட்டு ஆரம்பிச்சுட்டா பாருங்க. ஆமாண்டி குல்பி, நான் கூட கொஞ்சம் தப்பா தான் நினைச்சிட்டேன். நேற்று நம்ம ஏதோ பேசுறதுக்கு இவ மூஞ்ச தூக்கி வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஏன் மச்சினிச்சி நல்ல மச்சினிச்சி தான். ஏய், ஹேர்ந்தவாள் சாரி. அடி பாவி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, நீ என்ன பண்றதெல்லாம் அப்புறமா பண்ணு. இப்படி மாமா பக்கத்துல ஒராசிட்டு நிக்காத. எனக்கு ஸ்டொமக் பர்ன் ஆகுது. நீ கொஞ்சம் தள்ளி நில்ல. அத மாமா பக்கத்துல நான் நிக்கிறேன் தெரியுதா? கொஞ்சம் தள்ளி போ. ஏய், என்ன என் பொண்டாட்டி தள்ளி போன சொல்ற? மச்சினிச்சி, உன் வாசனத்துக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. சரி சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வரணும், சரியா? நான் கால் பண்ணுவேன். எங்க இருப்பேன்னு சொல்லு, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன புரிஞ்சுதா மச்சினிச்சி? நீங்க தான் எனக்கு பிக்கப் பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்து லொகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா உங்களை பிக்கப் பண்ண சொல்றேன்? அக்காவை பிக்கப் பண்ண போக கூடாதுல, அதனால இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களை பிக்கப் பண்ணிடலாம்ல. அதுக்குதான் மேம், எப்படி ஐடியா? ரொம்ப நல்ல ஐடியாடி. உன்னை என்னைக்கு ஊருக்கு பேக் பண்ணி அனுப்ப போறேன்னு தெரியல. முதல்ல உன்னை ஊருக்கு பேக் பண்ணி அனுப்புறதா என் புருஷனை என்கிட்ட வச்சுக்க முடியும் போல இருக்கு.
இல்லைன்னா ஊருக்கு போகும்போது என் புருஷனை கடத்தின்னு போனாலும் கடத்திட்டு போயிடுவேன் அப்படிதானே? இதுக்கு நல்லா இருக்கே அக்கா, நீ எனக்கு ஐடியா கொடுத்துருக்கா மேம். நம்ம ஓடி போலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, ஓடி போகிறதுக்கு நமக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேது. நீங்க கவலைப்படாதீங்க மேம், நான் எப்படியாவது உங்களை இடத்துக்கு போயிடுறேன். மாமா, இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இவ சொன்னது செஞ்சாலும் செஞ்சிருவான். அடி என் புருஷனை கடத்தணும் நினைச்சேன். நான் பொல்லாதெல்லாம் மாட்டோம் பாத்துக்க. ஏய், என்னடி குல்பி, என்ன நடக்குதுங்க? காலையில 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. டைம் ஆயிடுச்சு. சரி செல்லக்குட்டி, மாமா கிளம்புறேன். ஈவினிங் வந்து மற்றதை பார்த்துப்போம். நம்ம பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறந்தவாளை ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. இந்த அறந்தவாளை வச்சுட்டு ரொமான்ஸ் கூட பண்ண முடியலடி. எந்த சந்த பந்துல இருந்து வந்து நிக்கிறாலே தெரிய மாட்டேங்குது. ஆமா மாமா, எங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சாலும் லாக்க உடைச்சிட்டு வந்துடுறா மாமா இவன். இல்ல மச்சிருச்சு, கூட்டிட்டு போவேன். ஆனா பாரு, உங்க அக்காவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா இப்ப எப்படி உன்னை கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன். நீங்க கூட்டிட்டு போங்க. பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு தானே, நான் ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு போயிடுவேன். சரி சரி கிளம்புங்க. அக்கா பர்மிஷன் கிராண்டட். ஓடி ஓடி நம்ம போலாம். அறந்தவாள் கிளம்பு. பஸ் ஸ்டாண்ட் விட்டா போதுமா இல்ல வேற எங்க விடணுமா? பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டா போதும். அங்க இருந்து நான் போயிடுவேன். வாங்க கிளம்பலாம். மந்திவாணி பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது. நம்மை கண்டு நானே இன்னும் கொஞ்சம் ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. அடை காக்கிற கோழிய போலவே காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். டிரைவர், இப்ப ஃபேக்டரிக்கு போக வேணும். குரோம் போயிட்டு போங்க. ஓகேங்க சார். டேய், இதான் நீ ஃபேக்டரிக்கு போற டைம் ஆடா? ஏண்டா, எனக்கு முன்ன நீ ஃபேக்டரியில இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடா இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க? ஏதோ நான் இந்த பக்கம் வந்ததுனால உன்னை பார்த்தேன், அதனால பிக்கப் பண்ணேன். இல்லன்னா என்ன ஆகுறது? அட ஏன்டா மச்சி நீ வேற. பைக் ரெண்டுனால சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. சரி அப்படி தள்ளி தள்ளி போதேன்ட்டு இன்னைக்கு பைக்கை சர்வீஸ் கொடுத்துட்டு ஆட்டோல போலாம் இல்ல பஸ்ல போலாமேன்னு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஏன் கிறகும் நான் வந்து நிக்கிற நேரம் நீ வந்துட்ட. டேய் மச்சி, ரொம்ப பண்ற. வீட்டுல அத்தனை கார் இருக்கு, எப்போ வேணாலும் வந்து கார் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ ஏன்டா எதுக்குலாம் வர மாட்டேங்கிற? மச்சான், நீ எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் ஓவர் அட்வான்டேஜா இருக்கும்டா மச்சி. அதனாலதான் அதெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன, இந்த இன்னைக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கேன், நாளைக்கு ஈவினிங் குள்ள கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் பழையபடி என் பைக்ல வர போறேன். ரொம்ப பண்ற மச்சி. மோகன், நீ ஃபேக்டரிக்கு வா, உனக்கு இருக்கு. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் ஃபேக்டரிக்கு போங்க. ஓகேங்க சார். டிரைவர், என்னாச்சு? ஏன் கார் நின்றுச்சு? என்னாச்சு? தெரியல சார், என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் பாக்குறேன். என்னங்க என்னாச்சு? சாரி சார், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். என்னங்க பாலு, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சரி, டக்குன்னு என்னன்னு பாருங்க. ஸ்டெப்னி இருந்தா உடனே சேஞ்ச் பண்ணுங்க சார். கொஞ்ச நேரத்தில் பண்ணிடுறேன் சார். அண்ணா பொறுமையாவே பண்ணுங்க. மச்சி, பக்கத்துல என்ன டீ கடை இருந்தா டீ குடிப்போமா? வரியா? டேய், உங்களுக்கு ஃபேக்டரிக்கு போய் வேலை பார்க்கணுன்ற எண்ணமே இல்லை அப்படிதானே? சரி வா, இங்க கார்ல உட்காந்து என்ன பண்ண போறோம்? வா, வெளியிலாவது போய் பார்த்துட்டு வரும். என்னாச்சு டிரைவர், செக் பண்ணீங்களா? என்ன ப்ராப்ளம் சார்? என்ன ப்ராப்ளம்னு தெரியல. கொஞ்ச நேரம் இருங்க சார், பார்த்துடுறேன். நீங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன். சரிங்க சார். மச்சி, நமக்கு முன்னாடி இங்க ஆல்ரெடி ஒரு கார் பிரேக் டவுன்ல தான் இருக்கு போல இருக்கு. என்னடா இது, பிரேக் டவுன் ஆகும் வாரமா என்ன? இல்ல இந்த ரோடு அப்படியா? ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா ஆயிடும். அவங்க காதல் ஏதாவது இல்ல போகுது, அமைதியா இரு. மச்சி, நான் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லலையே, நான் காரை பத்தி தானே பேசுறேன். டேய் அமைதியா இரு. இல்ல மச்சி, நான் நினைச்சேன் நம்ம கார் மட்டும் தான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நம்ம தான் தனியா இருக்குமோன்னு நினைச்சேன். வேற வேலை, நமக்கு கம்பெனி கொடுக்கவும் ஒரு ஆள் இருக்காங்க. அது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பாரு, இந்த ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட காணும். நம்ம 2 பேர் காரு, அவரு நம்ம தான் இருக்கும். ஏதாவது பேசி கம்பெனி சேர்த்துப்போமா? ஏண்டா கொஞ்சம் அமைதியா இருடா. ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இன்னும் டென்ஷனை கலப்பாத. அமைதியா இரு மச்சான். எப்ப பாரு டென்ஷன்லயே இருப்பியா? எப்பயாவது ரிலாக்ஸா இருடா. ஏண்டா காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. லிஃப்ட் கேட்டு போலான்னா நம்ம ஸ்டேட்டஸ் ஒத்து வருமா? வராது. அதனால நம்ம கார் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல ஃபோன் பண்ணி வேற டிரைவர் கார் எடுத்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மொத்தத்துக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணி தானே ஆகணும். அப்படி வெயிட் பண்றது, சும்மா வெயிட் பண்றதை விட்டுட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்தா என்ன?
கம்பெனியாவது கிடைக்கும் மச்சி. ஏதாவது பண்ணி தோணும். தயவு செஞ்சு என்ன மட்டும் இழுக்காது சொல்லிட்டேன் மச்சான். ரொம்ப கஷ்டம் மச்சான். ஆனா எப்படி மச்சான் என்ன மட்டும் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன்? அதான்டா எனக்கும் தெரியாம இருக்கு. புரியாத புதிரா இருக்கு. கண்டுபிடிக்கிறேன் நான் எப்படி உன்கிட்ட வந்து மாட்டினேன்னு. மச்சி தப்பா சொல்ற. நீ என்கிட்ட வந்து மாட்டல. நான் தான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தவியோ தவின்னு தவிச்சிட்டு இருக்கேன். டேய், ஐயோ மச்சி சீரியஸ் நினைச்சிட்டியா? சும்மா ஜோக். இவரு என்ன அந்த பக்கம் இயற்கை காட்சிகளை ரசிக்கிறாரோ? இந்த காட்டுல என்னையா இயற்கை காட்சி தெரியுது? அந்த பக்கம் திரும்பினாலே இந்த பக்கம் திரும்பவே மாட்டாரு போல இருக்க. வேற வழியில நாமளே கூப்பிட வேண்டியதான். ஏய், அமைதியா இருடா. போ மச்சி. ப்ரோ, ஹலோ ப்ரோ. யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. நம்மளதானா? ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ கூப்பிட்ட அமைதியா இருக்கீங்க? என்னைய கூப்பிட்டீங்க? அட என்ன ப்ரோ, இங்க நம்ம தான் இருக்கோம். உங்களை தவிர நாங்க வேற யாரை கூப்பிட போறோம்? என்ன ப்ரோ காருக்கு என்ன ஆச்சு? இல்ல ஜி, சடனா கார் நின்னுடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது தெரியுமுங்க. ஸ்டெப்னி மாத்துங்க பாலு. ஸ்டெப்னி மாத்திட்டு கூப்பிடுங்க, கிளம்பலாம். இல்ல சார், ஸ்டெப்னி வைக்க மறந்துட்டேன் சார். வாட்? ஸ்டெப்னி வைக்க மறந்துட்டீங்களா? பாலு, உங்களுக்கு இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? கார்ல எல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களா? ஒரு ஸ்டெப்னி இல்லைங்கிறதா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இதை நீங்க வேலை பார்க்க லட்சணமா? இல்ல சார், நேற்று வேற கார்ல அப்பாவை கூட்டிட்டு போயிருந்தேன் சார். அதனால அதை செக் பண்ண இதை செக் பண்ண மறந்துட்டேன் சார். சாரி சார். இப்ப சாரி சொல்லி என்ன பண்ண? நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்? திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கும் போக முடியாது, இப்படி ஃபேக்டரிக்கும் போக முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது பாலு? எதுக்கு ஜி டென்ஷன் ஆகிட்டு? என்கிட்ட ஸ்டெப்னி இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் பாலு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. சரி, ஏதாவது ஆட்டோ வருதுன்னு பாருங்க. ஆட்டோ பிடிச்சி கிளம்புறோம் நாங்க. ஏன் ஜி, நாங்களா கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? ஓ, ஆள் யார் இவர்னு தெரியலையே, நான் கொடுத்தா வாங்கணும்னு யோசிக்கிறீங்களோ? அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு எது கஷ்டம்னு பார்த்தேன். என்ன ஜி, ஒரு ஸ்டெப்னி கொடுக்கறதுனால எனக்கு என்ன கஷ்டம்? நானே கழட்டி மாட்ட போறேன், உங்க டிரைவர் தானே கழட்டி மாட்ட போறாரு. எடுத்துக்கோங்க. டிரைவர், எங்க கார் டிக்கில ஸ்டெப்னி இருக்கு, எடுத்துக்கோங்க. இருங்க, என் டிரைவர்கிட்ட சொல்றேன். டிரைவர் சொல்லுங்க சார். ஸ்டெப்னி ஒன்று இருக்கலாம், எடுத்து உங்ககிட்ட கொடுங்க. ஓகேங்க சார். நம்ம கார்ல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்களா? பார்த்துட்டு இருக்கேன் சார். அநேகமா ரேடியேட்டர் தான் ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, டைம் ஆகுதுல. ஓகே சார். டிரைவர் நீங்க போங்க, எங்க டிரைவர் எடுத்து தருவார், வாங்கிக்கோங்க சார். வாங்கவா? அப்புறம் இவரையும் விட்டா நாம இங்கே நிக்க வேண்டியதுதான். நல்ல வேலை இவர் வர போய் நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருந்தது. போங்க போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து டக்குன்னு அதை மாட்டுங்க சார். 10 நிமிஷத்துல மாட்டிங்க சார். சொல்லிட்டு இருக்காதீங்க பாலு, கொஞ்சம் சீக்கிரம் போய் மாட்டுங்க போங்க. ஓகே சார். தேங்க்ஸ்ங்க மிஸ்டர். என் பேர் அஜய்ஜி. தேங்க்ஸ் அஜய். சரியான சமயத்துல நீங்க இங்க இருந்தீங்க. நீங்களும் இங்க இல்லைன்னா நாங்க இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். இருக்கட்டும் ஜி, ஒருத்தரை பார்த்து ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? இருக்கதை கொடுக்குறோம். இல்லைன்னா நானும் உங்க கூட சேர்ந்து நிக்க வேண்டியதுதான். உங்க கார்ல என்ன ப்ராப்ளம் தெரியல. நம்ம டிரைவர்லாம் காரை பாக்குறாங்களா இல்ல அவங்கள மட்டும் பாத்துக்கிறாங்களான்னு தெரியல. கேட்டா ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. சரி பாப்போம். ப்ரோ, நீ சூப்பர் கேரக்டர் ப்ரோ. யார் எவருன்னே தெரியல, டக்குன்னு ஒரு ஸ்டெப்னி தூக்கி கொடுத்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் எங்கேயும் நின்றுட்டு இருந்தேன், நீங்க கூப்பிட போய் தான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நானும் எவ்வளவு நேரம் தான் தனியா நின்றுட்டு இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வழியா நீங்களும் வந்தீங்க. எனக்கும் கொஞ்சம் கம்பெனி கால் கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் சொன்னதுதான் ப்ரோவும் சொல்றாரு. என்ன ஜி என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல அஜய், அவன் அப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பான். அவனால பெருசா எடுத்துக்காதீங்க, விடுங்க. அன்னைக்குமே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். கரெக்ட் ப்ரோ? எப்படி ப்ரோ பார்த்தது கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமாஞ்சி, இந்த காலத்துல அண்ணன் தம்பிங்க எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டுல இருக்காங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு ஜாலியா பேசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும் எனக்கு தோணுச்சு. என்னோட கெஸிங் கரெக்டா? ஆமா அஜய், உங்களோட கெஸிங் கரெக்ட் தான். இவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுங்கிற பேர்ல வந்து பெரிய தொல்லை வர. அதை யார் சொல்றது? ப்ரோ இவனை நம்பாதீங்க, இவன் தான் எனக்கு பெரிய தொல்லையே. ப்ரோ பேசாம உங்க ஃப்ரெண்டா என்ன தத்து எடுத்துக்கோங்க ப்ரோ. எப்படி ஜி எப்படி என்ன பண்றீங்க? உங்க கூட நின்றுட்டு இருந்ததுல டைம் போறது தெரிய மாட்டேங்குது. நீங்க வேணா என்ன ஃப்ரெண்டா தத்து எடுத்துக்கோங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்டேன்? வா ப்ரோ, வந்து எங்க டீம்ல ஐக்கியம் ஆயிடு ப்ரோ. ப்ரோ ப்ரோ, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? அது இருந்தா மட்டும் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்க. இருந்தது ஜி, முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல, சும்மா பேருக்குனாலும் அவ்வளவுதான். என்ன ப்ரோ, பேருக்குனாலும் ஊருக்குனாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல.
உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அது போதும் ப்ரோ. இனிமே நீங்களும் எங்க டீம். ஓகே ப்ரோ. அஜய், இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க. இவன் பயங்கர தண்ணி நண்டி பாத்துக்கோங்க. என்ன ஜி இப்படி சொல்லிட்டீங்க? அவர் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. நீங்க என்னதான் இப்படி சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவனுக்கு என் மேல பொறாம. அதான் வேற ஒண்ணும் இல்ல. எங்க அவன் எடுத்து நீங்க ஃபில் பண்ணிட்டு போறீங்களோன்னு அவனுக்கு ஒரு பயம் ப்ரோ. இல்ல ஜி, அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. அவனுக்கு வேற வேலை இல்ல அஜய். அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். அஜய் சார், சொல்லுங்க. என்ன கார் ரெடி ஆயிடுச்சா? கிளம்பலாமா? சார், அது வந்து காரு ரெடி ஆகாது சார். எப்படியும் நேரம் ஆகும் சார். இப்பதான் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வரதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆயிடும் சார். என்னங்க கார் ரெடி ஆகாதுன்றீங்க? நம்ம இப்போ கிளைண்ட்டை மீட் பண்ணணும் தெரியும்ல. எத்தனை மணிக்கு போகிறது? கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு ஷார்ப்பாக நம்ம அங்கே இருக்கணும். இங்கேயே டைம் ஆயிடுச்சு. சரி 10 to 15 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்தா நீங்கள் இப்போதைக்கு காரை ரெடி ஆகாதுன்றீங்க. இதெல்லாம் முன்னாடி பார்க்க மாட்டீங்களா? சாரி சார், அது பார்க்கல சார். சாரி சார். ஜெய், சொல்லுங்க ஜி. விடுங்க ஜெய், நம்ம காரில் ஸ்டெப்னி போட்டுட்டா ரெடி ஆகிடும்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். ஐயோ இல்லை ஜி, பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு எது கஷ்டம்? நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். அட என்னங்க ஜெய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது நாங்கள் கேட்டோம்ல. இப்போ நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. டிரைவர், நீங்கள் காரை ரெடி பண்ணிட்டு அவர் எங்கே கொண்டு வர சொல்கிறாரோ அங்கே கொண்டு போங்க. அஜய் எங்க கூட வருவார். நீங்கள் போங்க, காரை ரெடி பண்ணுங்க. அஜய் சார், போங்க. இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இனிமேலாவது கொஞ்சம் கரெக்டாக கவனமாக வேலை செய்யுங்க. புரியுதா? போங்க. சாரி சார். அஜய், சரி விடுங்க. சரி, மெக்கானிக் வந்ததும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நேராக டேடி பார்க்க வந்துருங்க. சரியா? சரிங்க சார். என்ன ஜி, நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க. குரோம்பேட் வரைக்கும் போகணும். எனக்கு குரோம்பேட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க ஜி. அதுக்கு என்ன ப்ரோ, குரோம்பேட் தானே இந்த இருக்கு, ட்ராப் பண்ணிட்டா போகுது. ஆமாம் ஜி, குரோம்பேட் தானே, ட்ராப் பண்ணிடுவோம். ஆமாம், இப்போ போகும்போது எங்க கூட வந்துடுவீங்க. திரும்பி ரிட்டர்ன் எப்படி? எதுவும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஜி. அதெல்லாம் வந்துடுவேன். அதுக்குள்ள டிரைவரே வந்துருவாங்க. என்ன ரெடி பண்ணிடுவாங்கல்ல, அதுக்குள்ள டிரைவர் வந்துருவாங்க. ஓகே அஜய். டேய், ரெடியா சான் பாரு. இவ்வளோ நேரம் ஆகுது. டைம் ஆகுதுல, நமக்கும் டைம் ஆகுது, அஜய்க்கும் டைம் ஆகுதுல. இருடா பார்க்கறேன். பாலு, என்ன ஆச்சுங்க? ரெடியாச்சா இல்லையா? சார், இந்த ஒரு 2 மினிட்ஸ் சார், முடிய போகுது சார். சி, முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபினிஷ் ஆயிடும். சரிடா, முடிஞ்சதை கிளம்ப வேண்டியதான். நமக்கும் டைம் ஆகுதுல, அதெல்லாம் போயிடலாம் மச்சி. அப்புறம் அஜய் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ் தான் ஜி. ப்ரோ, பிசினஸ் தெரியுது ப்ரோ. என்ன பிசினஸ் ப்ரோ? ஆமால, என்ன பிசினஸ் சொல்ல மாட்டேல. அது வந்து ப்ரோ, ஆமா, யாரும் கூப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. 1 செகண்ட். நந்தினி, வாமா. எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள் ஒரு நல்ல மனுஷனை மீட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா மச்சி, நமக்கு ஸ்டெப்னி கொடுத்து ஹெல்ப் பண்றாப்ல பாரு. அந்த பொண்ணுக்கு கூட ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த சிஸ்டர் கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. அஜய் ப்ரோ உங்க ரிலேஷனா? அஜய்க்கு கால் பண்ணுங்க. அஜய் மீறி உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எனக்கும் கால் பண்ணுங்க. டேய், நம்ம ஸ்டிக் கார்டு கொடு. சாரி மனதி, அப்பா கால் பண்ணிட்டாரு. என்ன ஜி அமைதியாயிட்டீங்க? அர்ஜுன் சார் பேசிட்டு இருக்காரு போல இருக்கேன். கார் ரெடி ஆயிடுச்சு. சரி, சரத் சார் கிட்ட சொல்லிடுவோம். ஆமா ஜி, நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க பேரே கேட்கல பாருங்க. உங்க பேர் என்ன ஜி? சரத் சார். சொல்லுங்க பாலு. ஓ, இவர் பேர் சரத்தோ. சார், கார் ரெடி ஆயிடுச்சு சார், கிளம்பலாம் சார். தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா?